கடகராசி அன்பு நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி இந்த பதிவுகளில் என்ன மாதிரியான விஷயம் பார்க்குறோன்னா, மே மாதத்தில் வரக்கூடிய 16ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசையானது நடக்குது. இந்த அமாவாசைக்கு பிறகு கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 3 அறிகுறிகள் என்ன? அந்த அறிகுறி நன்மை தரக்கூடிய அறிகுறியா? அது மட்டும் இல்லாமல் ஜோதிடர்கள் ராசி ரீதியாக என்ன மாதிரியான கணிப்புகள் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக இந்த கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரியான ராசி சம்மந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலும் உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் கடகராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன், என்ன மாதிரியான கடவுள் தரக்கூடிய 3 அறிகுறி அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய விதமான நல்ல விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மே மாதத்தில் செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய கிரகங்கள் முக்கியமான பெயர்ச்சிகளை சந்திக்குது. மாதத்தின் ஆரம்பத்திலேயே ரிஷபராசியில் செவ்வாய், புதன், சூரியன் ஆகியவை ஒன்றாக கூடும் நிலை உருவாகுது. அதனைத் தொடர்ந்து இந்த காலகட்டத்தில் அது முக்கியமாக இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத தொடர்ச்சியாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடகராசி அன்பர்களுக்கு லாபங்கள் நிறைந்த காலகட்டமாக இந்த 3 அறிகுறியில் ஒரு அறிகுறியாக சொல்லப்படுது. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனை பரிபூரணமாக நீங்கும். இது 2வது அறிகுறியாக சொல்லப்படுது. பெரியவர்களின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இது 3வது அறிகுறியாக சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் நிறைய விதமான யோக பலன்கள் கிடைக்கும். பயணத்தால் சந்தோஷம் நிறைந்திருக்கும். அரசாங்க உத்தியோகங்கள் கிடைப்பதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மருத்துவர் ஆகும் யோகம் பிறந்திருக்கு. மெடிக்கல் சீட் கிடைக்கும். மத்திய அரசு வேலை கிடைக்கும். ஆரோக்கிய ரீதியாக பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா சீருடை வேலைகள் கிடைக்கும் யோகம் அமைஞ்சிருக்கு. நண்பர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாறக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் பணம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்பாதீங்க. நீங்களே எந்த விஷயமா இருந்தாலும் இறங்கி பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு நிறைய விதமான பணம் சார்ந்த விஷயத்தில் மனசு தாபங்கள் உண்டாகக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கவனமாக இருங்க. நண்பர்களை நம்பாமல் இருப்பது நல்லது. சகோதரருக்கு ஆரோக்கிய பிரச்சனை, கண் சிகிச்சை, தலையில் அடிபடுவது போன்றவை வரும். அதனால் உங்கள் கூட பிறந்த சகோதரராக இருந்தாலும் சரி, சித்தி சித்தப்பா அந்த மாதிரி வகையில் சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவங்கள கவனமாக பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பணம் கையிருப்பில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தங்கம் வாங்குவது போன்ற முதலீடுகளை செய்வீங்க. பெரிய பொறுப்பு கிடைக்கும். தைரியமும் பொறுப்பும் உண்டாகும். அசாத்தியமான வெற்றிகள் காணப்படும். முழு தெய்வ அனுகிரகம் உண்டாகும். அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு இந்த அறிகுறிகள் சொல்லப்பட்டிருக்கு. பெரிய சந்தோஷமும் உங்களுக்கு இருக்க போகுது. முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலையில் முன்னேற்றம் நிறைய இருக்கும். புதிய பொறுப்பு உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்துல இப்போ இருக்கும் பொறுப்பை விட உயர்ந்த பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களின் முயற்சி மற்றும் பொறுமைக்கு மதிப்பு கிடைக்கும். வேலை மாற்றத்திற்காக காத்து கொண்டிருக்கவங்க அவசரப்படாமல் சரியான வாய்ப்பை காத்திருக்கலாம். பண வரவு அப்படிங்கிறது சாதகமாக இருக்கும். பெரிய அளவில் வருமானம் வராமல் இருந்தாலுமே உங்களுக்கு போதுமான அளவுக்கு செலவுகளை சமாளிக்கக்கூடிய பணம் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றும் கருத்துக்களும் இல்லை அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்வது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அதே போல் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது அற்புதமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். பழனி முருகப்பெருமான வழிபாடு செய்ய ஏற்றத்தை கொடுக்கும். சந்தோஷம் ரீதியாக 80% நன்மைகளையும் பொருளாதார ரீதியாக 90% பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் உங்களுக்கு இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார வசதி திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கும். எதிர்பார்த்த பல நன்மைகள் நடக்கும். காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்குவதோடு மட்டும் இல்லாமல் புதிய முயற்சி ஏதாவது செஞ்சிட்ருக்கீங்கன்னா அதில் அனுகூலமான பலன் கிடைக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நல்ல முறையில் நடக்கும்.
அரசாங்க வகையில் இழுபறியாக இருந்த காரியம் அனுகூலமான பலனை கொடுக்கும். சகோதர வகையில் சில சங்கடங்கள் வரும், அதனால் பார்த்து கவனமாக இருங்க. மேலும் உங்களுடைய தாய் வழி உறவுகளால் சில பல சங்கடங்கள் ஏற்படும், அதற்கு பின்னர் சரியாகிடும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையாக நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். இந்த பூர்வீக சொத்தில் நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க, கோவப்படாதீங்க. இந்த 2 விஷயத்தை நீங்கள் பொறுமையாக கையாண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பூர்வீக சொத்தில் இப்போ வரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இன்னும் சிலருக்கு விடுபட்டு போன குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் உண்டாகும். வீடு மாற்றக்கூடிய முயற்சியில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இப்போதைக்கு அதை தவிர்த்துக்கணும். வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிர்வாகத்தினரின் பாராட்டுகள் கிடைக்கும், இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். வேலை இல்லாமல் தவிர்த்து வந்தவங்களுக்கு விரைவில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு சக ஊழியர்களின் வேலையிலும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். தொழில் அதிபர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு அரசின் சலுகை, வங்கி கடன் கிடைக்கும். பணியாட்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். அவர்களுடைய சாமர்த்தியத்தனத்தால் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும். பெண்களுக்கு கணவர் மற்றும் குடும்பத்தாரின் அன்பும் ஆதரவும் நிறைய கிடைக்கும். உறவினர்களோடு சுமூகமான நிலை கிடைக்கும். சகோதரர்களால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தாமதம் ஆனாலுமே உங்களுக்கு நல்ல விதமான புதிய மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் யோகம் தரக்கூடிய காலகட்டமாக இந்த அமாவாசைக்கு பிறகு இருக்க போகுது. அதாவது குரு பகவான் விரய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செலவு அதிகரிக்கும் என்ற எண்ணம் வரும். சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வீடு, மனை, வாகனம், குடும்பத்தில் விசேஷம் என சுப செலவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதனால் உங்கள் செல்வாக்கு உயரப்போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சின்றது அதிகரிக்கும். இதுவரையில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து பல்வேறு நெருக்கடிகளை உண்டாக்கி வந்த சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். மேலும் 12 ராசிகளில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலங்களில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போதுதான் ஜாதகத்தினருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பாரு. அதற்கு காரணம் அவருடைய பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 3, 6, 11ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் தான். சனி பகவானின் பார்வை சங்கடங்களை உண்டாக்கும் என்றாலுமே 3, 6, 11 இடங்களை பார்க்கும்போது இந்த இடங்களுக்கு யோக பலன்களை அவர் கொடுப்பார். இதனால தான் 30 ஆண்டுகள் வாழ்ந்தவரும் இல்லை, 30 ஆண்டுகள் கெட்டவரும் இல்லை என்று நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு பழமொழியாக சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு யோகமான காலம் இப்பொழுது வந்திருக்கு அப்படின்னு ஜோதிட ரீதியாக உங்களுக்கு கணிக்கப்பட்டிருக்கு. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நோய் நொடி, வம்பு, வழக்கு எல்லா பிரச்சனையும் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகுது அப்படின்னே சொல்லலாம். வியாபாரம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் சாத்தியமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 11, 12 செய்ய வேண்டிய பரிகாரம் சங்கர நாராயணரை வழிபட நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பூசம் நட்சத்திர நண்பர்கள் எடுத்த வேலையை முடிக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டமான காலகட்டமாக இருக்கும். இதுவரைக்கும் இருந்து வந்த மந்த நிலை நீங்கும். அது மட்டும் இல்லாமல் திக்கு தெரியாத காட்டில் தவித்து வந்தது போல் சங்கடப்பட்டு வந்தவங்களுக்கு சரியான பாதை இப்பொழுது தென்படும். இந்த வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. முதலீட்டுக்கேற்ப லாபம் இல்லை அப்படின்னு சங்கடப்பட்டு வந்தவங்களுடைய நிலை மாறப்போகுது. உங்கள் செல்வாக்கு உயரப்போகுது. செய்து வருகின்ற தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடி நீங்கும். வர வேண்டிய பணம் இப்போ உங்கள் கையை கண்டிப்பாக வரும். அதனால் கவலையே படாதீங்க. மேலும் இந்த நேரத்தில் உங்கள் தன குடும்பாதிபதியான சூரியன் ஜீவனஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிப்பதால் அரசு வழி முயற்சிகள் வெற்றியாகும். கேட்பாரற்று கிடந்த உங்கள் மனு உயிர் பெறும். உங்கள் கோரிக்கைகள் வெற்றியாகும். வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்தவர்களுக்கு அதற்குரிய அனுமதிகள் கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சி ஏதாவது நீங்கள் மேற்கொண்டுட்ருக்கீங்கன்னா அதில் சாதகமான பலனை பார்க்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். தம்பதிக்குள்ளே புரிதல் உண்டாகும். பொறுப்பு நிறைய கிடைக்கும்.
அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு உயரும். மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் கண்டிப்பாக நீங்கிடும். செல்வாக்கோடு நடை போடுவீங்க. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு புத்திசாலித்தனம் வெளிப்படும். படிப்பு தான் வாழ்க்கையின் அடிப்படை என்ற எண்ணம் வரும். உயர்கல்வி முயற்சியில் வெற்றிகரமான பலனை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 8. செய்ய வேண்டிய பரிகாரம் பைரவரை வழிபட சங்கடம் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஆயிலம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் முன்னேற்றகரமான காலகட்டமாக இருக்க போகுது. உங்கள் சகாய ஸ்தானாதிபதி புதன் பகவான் ஜீவனஸ்தானத்தில் உச்ச சூரியனோடு சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் கனவு நனவாகும். வரவேண்டிய பணம் வரும். வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புதிய சொத்து வாகனம் வாங்கக்கூடிய அளவுக்கு சிலருக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கும். விரயஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்தாலும் கூட அவருடைய பார்வை அப்படிங்கிறது 4, 6, 8ஆம் இடத்துல பதிவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை வரும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போவது நல்லது. தாய் வழி உறவு அப்படிங்கிறது ஆதரவு நிறைய தரக்கூடிய உறவாக இருக்கும். எதிர்ப்பு வம்பு வழக்கு என்ற நிலையெல்லாம் மாறப்போகுது. உடல்நிலையை உங்களுக்கு சீராக அமையும். தொழில் செய்து வரக்கூடியவங்களுக்கு தொழில் செய்யும் இடத்துல ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும். இழுபறியாக இருந்த வழக்கு இப்போ சாதகமான பலனை கொடுக்கும். இதனால் சந்தோஷமாக இருப்பீங்க. மருத்துவ செலவுகள் குறையும். ஆரோக்கியம் மேம்படும். மறைக்கப்பட்ட உங்கள் செல்வாக்கு வெளிப்படும். அரசியல்வாதிகளுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் சங்கடங்கள் இழப்புகள் எல்லாமே மாறும். மீண்டும் தொண்டர்கள் பலத்தோடு தலைமையின் ஆதரவோடு செல்வாக்கோடு நடை போடுவீங்க. சிலர் சட்டமன்றத்திற்கு செல்வாங்க. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் வீண் செலவுகள் குறையும். வருமானத்திற்குரிய வழிகள் தெரியும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். பொன் பொருள் சேரும். பிள்ளைகள் நலனில் அதிகப்படியான அக்கறையை காட்டுவீங்க. மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் கூடும். அது மட்டும் இல்லாமல் விரும்பிய கல்லூரியில் விருப்பப்பட்ட பாடப்பிரிவு கிடைக்கும். இதனால் மாணவர்கள் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பாங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மே மாதம் 11, 12. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 14. செய்ய வேண்டிய பரிகாரம் லக்ஷ்மி நாராயணரை வழிபட வாழ்க்கையில் நன்மைகள் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மே மாதம் 16ஆம் தேதி அமாவாசையானது நடக்குது. இந்த அமாவாசைக்கு பிறகு கடவுள் உங்களுக்கு என்ன மாதிரியான 3 அறிகுறிகளை காட்டியிருக்காரு, ஜோதிட ரீதி என்ன மாதிரியான எச்சரிக்கை உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக விரிவாக நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலும் உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலும் கடகராசிக்காரங்களுக்கு ராசி பகவான் சந்திர பகவான், அந்த பகவானை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றின்னு மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.